அன்பு சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி மத்தியானம் லஞ்சுக்காக எங்களுக்காக இல்லை, ஒரு 10-20 பேருக்கு அன்னதானம் பண்ணலான்னு சொல்லிட்டு இதான் ஃபஸ்ட் டைமாக தக்காளி சாப்பாடும் கொஞ்சம் ஊறுகாயும் தண்ணி பாட்டிலும் எடுத்துகிட்டு போகிறோம். கொடுத்துட்டு இன்றைக்கி மத்தியானம் லஞ்சுக்கு எல்லாத்துக்கும் கொடுத்துடலான்னு சொல்லி எடுத்துகிட்டு போகிறோம். தக்காளி சாதம் செய்யலான்னு சொல்லிட்டு 2.5 கிலோ பொன்னி அரிசியை 2 பேட்சாக குக்கரில் சேர்த்து எடுத்து பெரிய பாத்திரத்தில் சாப்பாட்டை கொட்டிட்டு தக்காளி சாப்பாட்டுக்கு தேவையான பெரிய ஒரு 10-20 பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி 2 கிலோ தக்காளியும் கட் பண்ணி வச்சுக்கிட்டோம். பெரிய வடைச்சட்டி வச்சு எண்ணெய் ஊற்றி கொஞ்சம் நெய்யும் சேர்த்து சோம்பு, பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எல்லாம் போட்டு வறுத்துட்டு பெரிய வெங்காயம், தக்காளி எல்லாம் போட்டு வதக்கி அதுக்கு உண்டான மிளகாத்தூள், மல்லித்தூள், சாம்பார் தூள், மஞ்சத்தூள், உப்பு, கொஞ்சம் காஷ்மீர் சில்லியும் போட்டு நல்லா வதக்கி எடுத்து தக்காளி எல்லாம் நல்லா வதங்கின முன்னாடி அந்த சாப்பாட்டில் எடுத்து கொட்டி நல்லா கிளறி தக்காளி சாப்பாடு ரெடி பண்ணிக்கிட்டோம். தக்காளி சாப்பாடு எல்லாத்தையும் பேக் பண்ணும்போது கூடையே எல்லா இதுலேயுமே ஊறுகாயும் சேர்த்து பேக் பண்ணி எடுத்துக்கிட்டோம். கூடையே எல்லாத்துக்கும் தண்ணி பாட்டிலும் வாங்கிட்டு பையனும் நானும் பெரிய ஹாஸ்பிட்டலுக்கிட்ட கிளம்பி போனோம். ஆனால் பெரிய ஹாஸ்பிட்டலுக்கு போனால் கூட்டமாக இருக்குன்ட்டு பக்கத்துலேயே போய் வண்டியை நிறுத்தக்கூட இல்லை, அவ்வளோ கூட்டம் கூடிருச்சு. முதல்ல பாவமாக தான் இருந்தது எனக்கு. ஆனால் ரொம்ப கூட்டம் கூட்டதுனால சொன்னோம், 20 பேருக்கு தான் சாப்பாடு கொண்டு வந்திருக்கோம், கூட்டம் கூடாதீங்கன்னு சொல்லியுமே எங்களை சரியாக கொடுக்கவே விடலை. ஆனால் எப்படியோ கொடுத்துட்டு வந்துட்டோம். பையனை ஹெல்மெட்டு கூட கழட்ட விடலை, அந்த அளவுக்கு கூட்டம் கூடிட்டாங்க. அதுக்குள்ளே எல்லாத்தையும் கொடுத்துட்டு கடைசியாக ஒருத்தர் ஹேண்டிகேப்ட் ஒருத்தர் இருந்தாங்க, அவங்களுக்கு மட்டும் நான் வாங்கி கொடுத்துட்டு ஒரு ஸ்டில்லு மட்டும் எடுத்துக்கிட்டேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதான் ஃபஸ்ட் டைமாக நான் அன்னதானம் பண்ணியிருக்கேன். கோயிலில் பண்ணியிருக்கிறோம், குழுவாக பண்ணியிருக்கிறோம், வெளியே கோயிலில் பணம் கட்டியிருக்கிறேன். ஆனால் தனிப்பட்ட முறையில் இதை நான் ஃபஸ்ட் டைம் கொடுத்துருக்கேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா எனக்கு ஒரு லைக் போடுங்க, சப்போர்ட் பண்ணுங்கள். இதை பார்த்து ஒரு 4 பேர் அன்னதானம் பண்ணு தான் இந்த வீடியோ போட்டிருக்கிறேன். வாழ்க வளத்துடன் நலத்துடன்.